எம்பிஏன்றது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் காமன் சென்ஸ் அண்ட் பீயிங் வெரி ஸ்மார்ட். ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல அனாலிட்டிக்கல் திங்கிங் உண்டு, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக உண்டு. ஸோ அதுக்குரிய ஸ்கில் செட்ஸை தான் நாங்கள் எம்பிஏல அதிகமாக வி ஆர் இன்ஃபியூசிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் 12th முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்சஸ் எடுத்துடுறாங்க, இன்க்ளூடிங் இன்ஜினியரிங். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஜினியரிங்லேயே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 PG தட் கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ்னு கேட்டால் இட்ஸ் MBA. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கவுன்சிலிங் மூலமாகவோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவோ நீங்கள் MBA ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸோடைய மேஜர் ஒர்க் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% they should give a pass percentage, not 100% placement. இந்த பாஸ் பர்சன்டேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வேலை கிடைக்குமானா நோ. MBA படிச்சு முடிச்சிருக்காங்க ஆனா வெறும் 15,000 ரூபாயில தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, போக போக உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி மேம் பார்க்கலாம்? பட் இப்போ நீங்க AM பிசினஸ் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க மினிமம் பேக்கேஜ் MBA முடிக்கும் போது ஆஃபர் பண்றது 4.5 லட்சம் ரூபாய். அது எப்படி வந்து சாத்தியமாகுது அப்படின்னா, MBA பண்ணும்போதே அவங்களுக்கு PGDM இருக்கும், செகண்ட் இயர்ல MBA படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப்பும் சேர்த்து அவங்க பண்ணணும். 20,000 இருந்து 33,000 ரூபாய் ஸ்டைபண்ட். இப்போ என்னன்னா இந்த பிளே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் நம்ம படிக்கும்போதே வந்துட்டு ஒரு 22,000 to 30,000 நம்மளுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது எப்படி மேம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம AIMB ஸ்கூல்ல இருக்கோம். நம்ம கூட டாக்டர் DT ரோஷினி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட பிசினஸ் ஸ்கூல் பத்தியும் MBA பத்தியும் பேசுறதுக்கு நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நம்ம தொடர்ந்து MBA பத்தி நிறைய விஷயங்கள் இயர்லி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது மேம், இப்போ ஒருத்தவங்க UG படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு சம்பந்தமான PG அவங்க படிக்கலாம். இப்போ அதை தாண்டி ஒருத்தவங்க MBAக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன்னால நீங்க MBA படிக்கிறதுக்குள்ள வரலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவீங்க மேம்? நிச்சயமா நந்திதா. இப்போ நீங்க MBAன்ற ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா இட் இஸ் a யூனிவர்சல் கோர்ஸ். அதாவது இப்போ ஒரு BCom எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து MCom போகலாம். இப்போ ஒரு BBAனா அதுக்கு ஒரு PG வந்து MBA, BAனா ஒரு MA இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு MA எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா மேண்டேட்ரியா நீங்க BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். ஆனா MBAன்ற ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் நீங்க எனி கிராஜுவேட், either it's a 3 years course or 4 years course, எந்த கோர்ஸ் எடுத்துருக்கிறவங்களாலையுமே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA. ஏன் நிறைய பேர் வந்து MBAவை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு கூல் கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மி, பட் கரியர் க்ரோத் நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு கட்டாயம் MBA வேணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஒரு MBAன்ற கோர்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தே டர்ன் ஆஸ் அ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். MBAன்றது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் காமன் சென்ஸ் அண்ட் பீயிங் வெரி ஸ்மார்ட். ஏன்னா ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல அனாலிட்டிக்கல் திங்கிங் உண்டு, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக உண்டு, கன்வின்சிங் ஸ்கில்ஸ் அதிகமாக உண்டு. மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் மேனேஜிங் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதுக்குரிய ஸ்கில் செட்ஸை தான் நாங்கள் MBAல அதிகமாக வி ஆர் இன்ஃபியூசிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் BSc ஆப்டிமெட்ரிக்ஸ் ஹாஸ் அ பேஸ். ஓகேங்களா? BSc அக்ரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரேடியாலஜி எடுத்துட்டு MBA படிக்க வந்துட்டு அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ஸ்பெஷலைசேஷன் எடுத்து 6 lakh ப்ளஸ் பேக்கேஜில் ஃப்ரெஷராகவே போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் 12th முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்சஸ் எடுத்துடுறாங்க, இன்க்ளூடிங் இன்ஜினியரிங். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஜினியரிங்லேயே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. He doesn't want to go for a job related with engineering. And there are certain people who have taken medicine
பேக்ரவுண்ட்லேயும் எடுக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்டிமெட்ரிக்ஸ், ரேடியாலஜி அதெல்லாம் எடுத்துட்டு, ஆனால் எனக்கு அந்த ரிலேட்டடில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் அ ஜாப் மேம். அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிஜி தட் கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ்னு கேட்டால் இட்ஸ் எம்பிஏ, மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா படிச்சாங்கன்னா 100% இருக்குது. அட் த சேம் டைம் ஆண்டர்பிரனர் ஆகுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப பிரைட்டா இருக்குது. ஓகே மேம். இப்போ நான் வந்துட்டு ஒரு எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். இப்போ நான் அதை தாண்டி பி ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே என்னன்னா கிரேட் வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி தான். நம்ம அதுக்குள்ளே போனால் தான் ஒரு கன்ஃபார்மான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். இன்னொன்று சொல்லிக்கிறதுக்குமே நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? பட் அதெல்லாம் தாண்டி பி ஸ்கூல் வந்துட்டு எந்த விதத்துலலாம் அட்வான்டேஜஸ் மேம்? நந்திதா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சென்னையில் இன்னமுமே அவேர்னஸ் அபவுட் த பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, சென்னையிலே சொல்றீங்க. சென்னையில். பெங்களூர்ல நீங்க போனீங்கன்னா எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் யூ கேன் see பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் தான் இருக்காங்க. அதுல ஒரு சில பாரம்பரியமான பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க. லைக் லிபா, கிரேட் லேக்ஸ், விச் ஆர் ஆல் லைக் 20 years plus. லிபாலாம் எடுத்தீங்கன்னா 40-45 years they are there. கிரேட் லேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 20 years இருக்காங்க. ஓகேங்களா? பட் எல்லாராலையுமே வந்து ஒரு லிபாலையோ இல்லை கிரேட் லேக்ஸ்லையோ அட்மிஷன் வாங்க முடியுமான்னா கிடையாது. ஒன் இஸ் லைக் கட்டாயம் நீங்கள் ஒரு ஜாட்டோ, ஓகேங்களா, கேட்டோ கட்டாயம் எழுதி, அதுவும் ஹை பர்சன்டைல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். எல்லாரும் அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடுறாங்களா? கிடையாது. அப்போ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்? அவங்க எப்படி சூஸ் பண்ணுறதுன்றப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டான்செட் எழுதணும், அதில் கவுன்சிலிங் மூலமாக யூ கேன் சூஸ் எனி ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்றது தான் இன்னுமே நம்ம பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்கூல், ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வேர் வி ஆஃபர் 2 year இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் எம்பிஏ ப்ரோக்ராமில் என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, வை தட் டெசிஷன் வில் நாட் பி வெரி குட் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கவுன்சிலிங் மூலமாவோ இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவோ நீங்க எம்பிஏ ஜாயின் பண்றீங்கன்னா, டச்வுட், நீங்க உங்களுடைய எம்பிஏ ஜேர்னி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100% தியரட்டிக்கலா இருக்கும். அதுல உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற எம்பிஏ வந்து இட்ஸ் அ நார்மல் எம்பிஏ ப்ரோக்ராம். இட் ஹாஸ் அ செட் ஆஃப் சிலபஸ். அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸோடைய மேஜர் ஒர்க் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% they should give a pass percentage, not 100% placement. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட், ஐ வாண்ட் டு கிவ் 100% பாஸ் பர்சன்டேஜ் இன் எம்பிஏ. அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயோ இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற என்னோட எம்பிஏ ப்ரோக்ராம்ல நான் பாஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த பாஸ் பர்சன்டேஜை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, honestly speaking, வேலை கிடைக்குமானா நோ. I know people who have 80% mark in MBA, even 85. ஆனால் ஒரு டீசெண்டாக ஒரு 4 lakh பேக்கேஜில் வேலை கிடைச்சதான்னு கேட்டால் நோ. ஆச்சரியமாக இருக்கா? ஆனால் இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க எம்பிஏ நாங்கள் திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதே பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் எம்பிஏ எடுத்தீங்கன்னா கையில் ஒரு எம்பிஏ டிகிரி சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கும். அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழேயோ. ஆனால் வேலை வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் டவுட். ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க தியரட்டிக்கலாக படிச்சுட்டு வெறும் 2 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு யூ வில் பி த்ரோன் அவுட் இன் த மார்க்கெட். ஓகே, யூ வில் நாட் ஹாவ் எனி ப்ராக்டிக்கல் இன்புட்ஸ். இந்த எம்பிஏ படித்தவனுக்கு வந்து வெறும் 12,000 வேலை கிடைச்சிது, எம்பிஏ படிச்சு முடிச்சிருக்கான் ஆனால் வெறும் 15,000 தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, போக போக உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எப்படி மேம் பார்க்கலாம்? கரெக்டுமா. பட் இப்போ நீங்கள் ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் மினிமம் பேக்கேஜ் எம்பிஏ முடிக்கும் போது ஆஃபர் பண்ணுறது 4.5 லட்சம் ரூபா. அது எப்படி வந்து சாத்தியமாகுது அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்கிறது நார்மல் எம்பிஏ கிடையாது. இது யூஜிசி கவர்மெண்ட் அப்ரூவ்ட்
இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ ப்ரோக்ராம். ஓகே. இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிஏ ப்ரோக்ராமோட சிலபஸே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம். ஓகே. அது மட்டும் இல்லாம ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல யூ ஹேவ் எம்பிஏ பிளஸ் பிஜிடிஎம். ஓகே. இட்ஸ் an எம்பிஏ பிளஸ் பிஜிடிஎம். ஓகே. ஓகேங்களா? அப்ப நீங்க எம்பிஏல தியரட்டிக்கலா இருந்தாலும் சிலபஸ் அப்டேட்டடா இருக்கும். ஏன்னா அது இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்பிஏ ப்ரோக்ராம். பிளஸ் பிஜிடிஎம் இருக்கிறனால இண்டஸ்ட்ரி என்டாஸ்ட் 20 சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து ஓகே. நீங்க எம்பிஏ படிக்கும் போதே சைமல்டேனியஸா யூ வில் பி டூயிங். ஓகே. 20 சர்டிபிகேட். எஸ். ஓகே. ரிலேட்டட் வித் யுவர் டொமைன், ரிலேட்டட் வித் யுவர் பிஹேவியரல் ஸ்கில் செட்ஸ், ரிலேட்டட் வித் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில் செட்ஸ். ஓகேங்களா? மூணா பிரிச்சு எல்லாத்துலயுமே அவங்களுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அண்ட் ஃப்ரம் த டே ஒன் யூ ஸ்டார்ட் யுவர் எம்பிஏ வித் ஏஎம் பிசினஸ் ஸ்கூல். எங்களோட பேட்ச் ஆரம்பிக்கிறதே ஜூன் 21 ஆரம்பிச்சிடும். எவ்ரி இயர் வி ஸ்டார்ட் இன் த 3rd week of June. நார்மலா எம்பிஏ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் செப்டம்பர்ல தான் ஆரம்பிப்பாங்க. கேட்டு பாருங்க. ஆனா ஏன் ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல சோ earlier we are startingனா எம்பிஏ இல்லாம எங்களுடைய பிஜிடிஎம் ஓகேங்களா அடிஷ்னல் 600+ hours ட்ரைனிங் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன தெரியுங்களா? மல்டி டாஸ்கிங். நான் ஒரே டைம்ல ஐ ஷுட் பி கேபபிள் இனஃப் டு ஹேண்டில் 2 to 3 திங்ஸ். அதை நாங்க ஏஎம்ல டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எம்பிஏ பண்ணும்போதே அவங்களுக்கு பிஜிடிஎம் இருக்கும். செகண்ட் இயர்ல எம்பிஏ படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 20 to 33,000 rupees இருக்கும். செகண்ட் இயர்ல அவங்க எம்பிஏ படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்பும் சேர்த்து அவங்க பண்ணணும். 20 to 33,000 ஸ்டைஃபண்ட். ஓகேங்களா? அப்ப டே 1ல இருந்து எண்ட் ஆஃப் த டே செகண்ட் இயர் நீங்க முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இஸ் அ பார்ட் ஆஃப் எம்பிஏ. அதனால தான் இந்த 15+ years இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க இருக்கிறோம். we have an experience of 15+ years. we started our business school in 2011. ஓகே. இப்ப 2026 16வது பேட்சோட அட்மிஷன் போயிட்டு இருக்குது. இங்க படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க சொல்லி கொடுக்கறது என்னன்னா மல்டி டாஸ்கிங். உங்களுக்கே தெரியும் கார்பரேட்ல எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு வேணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 40,000 ரூபாய் நான் பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணணும். பர் மந்த்துக்கு 40ல இருந்து எனக்கு ஒரு 60,000-70,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு சேலரி வேணும்னா கேன் யூ பி அ டம் பர்சன்? டெஃபினெட்லி பிக் நோ. எஸ். யூ நீட் டு பி மல்டிபிள் டேலண்டட். எல்லாருமே வந்து டே 1ல இருந்தே அப்படி இருப்பாங்கன்னா கிடையாது. there is something called as a training which will lead to transformation. ஓகே. அந்த ட்ரெய்னிங் தான் இங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ங்கிறது. Exactly. AMல it is not magic. It's a systematic training. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரைனிங்கை அண்டர்கோ பண்ணி டேலண்டடாக மாற முடியுமான்னு கேட்டால் நோ. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எத்தனையோ நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th நல்லா படிச்சிருப்பாங்க, 12th கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் காலேஜ் போனால் ரொம்ப வந்து ஒரு ஈஸி கோவர்ஸாக போயிட்டு சரியாக காலேஜ்க்கு போகாமல் யூஜியை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க. பட் தே ஆர் டேலண்டட். ஓகே. ஐயோ லைஃபே போயிடுச்சே அப்படின்னு இருப்பாங்க. ஐ ஹாவ் சீன் இன் மை லைஃப் தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் டன் 2 to 3 years யூஜி முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைனா நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2 years to 3 years ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பட் தே வுடன்ட் ஹவ் டன். ரொம்ப டிஜெக்டடாக வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டுமாரோ. ஓகே, ஒரு விஷயம் தப்பாக டிசைட் பண்ணிட்டீங்க, பட் அடுத்தது எம்பிஏ படிக்கணும்னு வரும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. யூ வில் நாட் பிலீவ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக 6 லட்ச ரூபாய்க்கு மேலே பிளேஸ்மெண்ட் ஆகி ஹாப்பியாக போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டெசிஷன்ஸ் லீட் டு த கரெக்ட் டெஸ்டினேஷன்ஸ். சரியான முடிவெடுங்க. திரும்பவும் நான் அதே எம்பிஏவை போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, நான் யூனிவர்சிட்டியை தப்பாக சொல்ல வரல, ஆனால் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் பார்க்கணுமா. அந்த ப்ராக்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்னன்னா, எஸ் ஐ எம் அ டைரக்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. நானே 2003 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட எம்ஃபில் ஸ்காலர் தான். ஓகேங்களா? இப்போவும் நான் பெருமையாக சொல்லுவேன் ஐ எம் அ ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் 2003 எம்ஃபில். ஓகே,
But at the same time, when it comes in terms of a job placement, business schools will be able to give you the best. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எல்லாருக்குமே புரியுற வகையில சொல்லணும்னா, ஏன் மேம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்ல எம்பிஏக்கு போறதுக்கு பதிலா பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ படிக்கணும்னா, எப்பவுமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஓகேங்களா? நீங்க எந்த டாக்டர் கிட்ட போவீங்க? ஜெனரல் டாக்டர்கிட்ட போவீங்களா இல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்ட போவீங்களா? ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்கள தான். எக்ஸாக்ட்லி, யூ சூஸ் அ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தட் இஸ் டெர்மட்டாலஜிஸ்ட். ம். எல்லாருமே டாக்டர் தானே, ஏன் why we are not going with a general physician? அவங்க எக்ஸாக்டா இதுல தான் ஸ்பெஷலைஸ்ட், அதனால அவங்க கிட்ட போறோம். இவ்வளோதாம்மா. ம். வாட் அ பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we don't have 10 or 15 courses. ம். We have only one and only course, that is MBA. So இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபசர்ஸ், ம். ஓகே, they only come from the industry background. அடுத்தது, இங்க இருக்கிற அந்த 80 to 100 students, you have exclusively 2 placement related officers. ஓகேங்களா? Okay. ம். இப்போ ஒரு ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் எம்பிஏன்றது ஒரு டிபார்ட்மெண்ட், ரைட்டுங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற அதே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வில் ஒர்க் ஃபார் எம்பிஏ. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங் ஹையர் பண்ணுற கம்பெனிஸ் they don't require mostly MBA students. ஓகேங்களா? மாசா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுன்றவங்களுக்கு ம். MBA ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லை, ஆமா. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது how the placement, campus placement will happen in an engineering college for MBA department? நல்லா திரும்ப ஒரு தடவை போயிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங்க்கு இன்ஜினியரிங் காலேஜில் போய் இருக்கும்போது 100% பிளேஸ்மெண்ட் அஷ்யூரன்ஸா இல்லை பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸான்றதை கேளுங்க. ஓகே, இந்த ரெண்டு வேர்ட்க்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ம். 100% பிளேஸ்மெண்ட் அஷ்யூரன்ஸ்ன்றதுக்கும் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஏஎம்ல இருக்குது 100% பிளேஸ்மெண்ட் அஷ்யூரன்ஸ். ம். வேர்டில் மட்டும் இல்லைங்க, இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட் ஆல்சோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லாஸ்ட் 10 to 25% ஆஃப் த எம்பிஏ ஃபீஸே will be payable after your final placement only as per the pay after placement model. மேம் இதுதான் நான் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா, இந்த ப்ளே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் நம்ம படிக்கும்பொழுதே வந்துட்டு ஒரு 22,000 to 30,000 நம்மளுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது எப்படி மேம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு ப்ரூவன் ரிசல்ட் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிசல்ட்டையே நீங்கள் சொல்லலாம், இதனால தான் நாங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறோன்னு சொல்லி. பட் என்னோட கொஷின் என்னன்னா, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறேன். That's what. ம். What kind of a students we choose at AM-ன்றது தான் இதில் முக்கியமான விஷயம். உங்களுடைய எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு 80% மார்க் வேணும், 90% மார்க் வேணும் ஏஎம், நான் அப்படி கேட்கல. எனக்கு இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் மூலமாக நான் என்னோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு தான் எங்களுக்கு வேணும். வி கால் இட் அஸ் த ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் த ஃபயர் இன் த பெல்லி. எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணுன்ற அந்த வெறி இருக்குது, ஆனால் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. ஓகே, எங்களால் 100 ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். வி டோன்ட் டேக் அட்மிஷன் பியாண்ட் 100. ஓகேங்களா? வெறும் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் எங்களால் இங்கே அகாமடேட் பண்ண முடியும். யார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கு ஒரு 60% மார்க் இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த 1 year ஏஎம்ல இருக்கிற டைமில் ஐ ஆம் ரெடி டு அண்டர்கோ தட் ரிகரஸ் ட்ரைனிங். நான் திரும்பவும் சொல்லுவேன், எதுவுமே மேஜிக் கிடையாது. வலியை பொறுத்துக்காத எந்த கல்லுமே சிற்பமாக மாற முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு எல்லாமே வேணும், ஈஸியாக வேணுமா அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஹானஸ்ட் ட்ரூத் கிடையாது. நீங்கள் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணால் அந்த கார்ப்பரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது. ஈடுபாடோட பண்ணுங்க. எம்பிஏ இஸ் நாட் அ ப்ரெஷர், இட்ஸ் அ ப்ளஷர். இது நான் நிறைய சொல்வேன், விரும்பி படிங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை விரும்பி படிங்க. அண்ட் அகெயின், ஒரு விஷயம் தியோரட்டிக்கலாக இருக்குது, நான் மனப்பாடம் பண்ணணும்னா உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல். இன்ஃபேக்ட் இட்ஸ் சம் கேசஸ் ஃபன் பேஸ்டு லேர்னிங். we have a fun based learning also here. மேபி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபன் பேஸ்டு லேர்னிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்க முடியுமா மேம்? லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு எம்பிஏனாலே ஒரு லீடர். எல்டிபி ப்ரோக்ராம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஓகேங்களா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஈவன் ஹெச்ஆர்ல வி ஹாவ் ஃபன் பேஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். மார்க்கெட்டிங்ல இருக்குது, ஃபினான்ஸ்ல கிடையாது. ஓகேங்களா, அனாலிட்டிக்ஸை நீங்கள் அப்படி படிக்க முடியாது.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் அப்படி படிக்கலாம். ம். ஓகேங்களா? லாஜிஸ்டிக்ஸை நீங்கள் ஃபண்ட் பேஸ்டாக படிக்க முடியாது. ஓகே, ஓகே. குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ். பட் எல்லாருக்குமே எந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எடுத்தாலுமே தெர் ஆர் சர்டன் ட்ரேட்ஸ் ம். விச் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஒரு கார்ப்பரேட்ல ரொம்ப சிம்பிள், வதவதன்லாம் கேட்கலங்க. வாட் தே எக்ஸ்பெக்ட் இஸ் தட் த ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் அ வெரி குட் கம்யூனிகேஷன். ம். கம்யூனிகேஷன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹைஃபை இல்லை. யூ ஷுட் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் டு ஸ்பீக் கிளியர்லி, ம். கன்வேயிங் வாட் யூ வாண்டட் டு டெல் தம். அதுக்கு நமக்கு போல்ட்னஸ் தேவை. எங்ககிட்ட வந்து எவ்வளவோ பேரண்ட்ஸோட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னன்னா, பேசவே இல்லாமல் இருந்த என்னோட பொண்ணு பையனும் இன்னைக்கு போதும் போதுன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. பிகாஸ் ஆஸ் இஸ் இட் வெரி கிளியர்லி, எம்பிஏ ப்ரோக்ராம் மேக்ஸ் யூ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ரைட்டுங்களா? நான் எம்பிஏ ப்ரோக்ராம் எடுத்ததுக்கப்புறம் நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பேன்னா, என்னோட பெரிய அட்வைஸ், இஃப் யூ ப்ரிஃபர் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், ரைட், சூஸ் எம்பிஏ ப்ரோக்ராம். ஓகே மேம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பிஏ படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களோ ஆர் யூஜி முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும்னு ஐடியா இருக்கோ இல்லையோ இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மேம். ஏன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம படிக்கும்போது எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? ஒரு ஐடியா இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் மா.